உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்? எதுக்காக உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் செஞ்சேன்? அதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எல்லாம் என் மேல இருக்கிற நியாயம் புரியும். ஓ, இதுல உண்மையான காரணம் ஒண்ணு இருக்கா? கொலைக்கெல்லாம் காரணம் சொன்னா அது நியாயம் ஆகாது. யாரு கொலை பண்ணா? நான் செஞ்சது சின்ன குழப்பம்தான். அதுவும் எதுக்காக? இந்த குடும்பத்துக்காக. நான் என் உயிரன்னு நினைக்கிறேன். என் குடும்பத்துக்காக. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம்னா எதுக்கு இந்த கொலை நாடகம்? குடும்பத்தோட சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏன் இப்படி கெடுக்குறீங்க? யாரோட நிம்மதியும் கெடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. எல்லாரும் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன். இந்த குடும்பத்தோட முன்னேற்றம் தான் என்னோட முன்னேற்றம்னு நினைச்சேன். இந்த குடும்பத்தோட நல்லதுதான் என்னோட நல்லதுன்னு வாழ்நாள் முழுக்கவும் நான் நினைச்சேன். இதே குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளவு செஞ்சேன். செஞ்சது அயோக்கியத்தனம். இதுல மகா மாதிரி பேச்சு வேறியா? வேணா நான்சி, நீ மேல மேல கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்க. நான் மகாதா, நான் நான்சி இல்ல. ஐ அம் நாட் நான்சி. மறுபடியும் சொல்றேன், நான் மகா, உங்க வைஃப் மகா. இத்தனையும் எனக்காகவோ இல்ல ஏன் சுயநலத்துக்காகவோ நான் இதை செய்யல. என்னோட சுயநலத்துக்காக நான் இப்படி செய்யவும் மாட்டேன். இதை நீங்க நம்பிதான் ஆகணும். நீ எதுக்காக செஞ்சா எனக்கு என்ன? நம்ம குடும்பத்துக்காகவே செஞ்சிருந்தாலும் மன்னிக்க கூடிய காரியமா இது? எவ்வளவு எமோஷன், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எல்லாத்துக்கும் என்ன பதில் வச்சிருக்க நீ? நீ செத்துட்டோன்னு நினைச்சு எல்லாரும் கதை எழுதோமே, அந்த கண்ணீரை நீ அசிங்கப்படுத்திருக்க. அந்த பாசத்தை நீ அவமானப்படுத்திருக்க. மனசு உடைஞ்சு போய் நின்ன. மகாலட்சுமி மகாலட்சுமின்னு எத்தனை ராத்திரி தூக்கம் வராம தவிச்ச தெரியுமா? அந்த எல்லா உணர்வும் உனக்கு வேடிக்கையா இருக்கா? இல்ல சேது, நெஞ்சு கொதிக்குது அப்படியே. பொய்யே பொய்யே பொய்யே, எத்தனை பொய்யே, எவ்வளவு பித்தலாட்டம். குடும்ப நலனுக்காக ஒரு காரியத்தை செய்யறவ எமோஷன்ஸோட விளையாட மாட்டான். ஆனா நீ ஈவு இறக்கம் இல்லாம செத்து போன மாதிரி நடிச்சு எங்க கண்ணீரெல்லாம் பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்க இல்ல? எவ்வளவு கல் மனசு, எவ்வளவு சைக்கோத்தனம். இது வெறும் தப்பு இல்ல சேது, அயோக்கியத்தனம். இதெல்லாம் மன்னிக்கவே கூடாது. சித்தி, என்னது இது? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நிஜமாவே இதெல்லாம் உங்களோட நாடகமா இருந்தா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஈஸியா அத நாடகம்னு சொல்லுதாங்க. கேட்டா குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதின்னு கதை கட்டுதாங்க. இது வெறும் தப்பு இல்ல, நம்பிக்கை துரோகம். அத்தனை பேரும் அழுதோம் சித்தி, ரொம்ப நொந்து போயிட்டோம். இது என்ன மாதிரியான கேம்? இப்படி எமோஷனலா ஏமாத்தி ரசிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? நீங்க எங்களை மட்டுமா ஏமாத்திருக்கீங்க? என்னோட டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்திருக்கீங்க. ஒரு பொய்யான மரணத்தை உண்மைன்னு நம்ப வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்டையே அசிங்கப்படுத்திருக்கீங்க. இது வெறும் தப்பு இல்ல, ஒரு கிரைம், குற்றம். அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே தீரணும். ஏய், மூணு பிள்ளைங்களையும் பாரு, பாருங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எத்தனை நாள் உன்னை நினைச்சு அழுதுருக்காங்க தெரியுமா? கண்ணீரெல்லாம் உனக்கு இழக்காரமா போச்சுல? பசங்களை கதற விட்டு இந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன நல்லது செஞ்ச முடியும் உன்னால? நடிச்சிருக்க, அவங்களை ஏமாத்திருக்க, ஒரு பொய்ய சொல்லி அவங்களை கதற வச்சிருக்கன்னு தெரிஞ்சதும் அவங்க மனசு என்ன பாடுபடும்? அவங்க அட வச்சு இந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன பெருசா நல்லது பண்ண முடியும் உன்னால? வேதனைப்படாதீய, அழாதீய, நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணலையா? சொந்த வீட்டுக்காரரோட அழுகைய பார்த்து ரசிச்சியலா? என்ன மாதிரி மனசுங்க அது? ஏய், அது எங்களோட பர்சனல் விஷயம். அத பத்தி நீ பேசாத. உனக்கெல்லாம் அந்த ரைட்ஸே இல்ல. பேசிதான் ஆகணும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பிரச்சனைன்னு வந்த பிறகு அத பேசிதான் ஆகணும். அவங்கள அழ வச்சு
நீங்க என்னத்த சாதிச்சிய? இல்ல இதுக்கு மேல என்னதான் சாதிக்க போறீங்க? குடும்பத்துக்காகன்னு மறுபடியும் சொல்லுதீங்களே, அப்படி என்னதான் செஞ்சுட்டீங்க? பண்ணது எல்லாமே தப்பு. பிள்ளைகளை வளர்த்த முறை தப்பு, வீட்டுக்குன்னு செஞ்ச எல்லாமே தப்பு. இவ்ளோ பெரிய மனுஷியா இருக்கீங்களே, நீங்க செய்யற தப்பு உங்களுக்கே தெரியலையா? சொல்லுங்க. நான் தப்பு பண்ணல. மகாலட்சுமி ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டா. அப்போ நீங்க செத்துட்டதா சொல்லி எங்க அத்தனை பேரையும் கதற வச்சீங்களே, அதுக்கு பேர் என்ன? உங்களை நினைச்சு மொத்த குடும்பமும் பட்ட வலிக்கும் வேதனைக்கும் என்ன பதில்? அந்த நேரத்தோட அழுகைக்கும் கண்ணீருக்கும் உங்களால என்ன ஈடு தர முடியும்? சொல்லுங்க. இப்போ ஒரு மனுஷன் செய்ய நினைக்காத தப்பெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க. நடந்ததெல்லாம் நாடகம், நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு வரப்போ மனசுக்குள்ள வருதே ஒரு குருட்டு கோபம். அதுக்கு யாரால பதில் சொல்ல முடியும்? நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னீங்களே, அப்ப வராத வலி வேதனை இப்ப வருது. இப்போ எல்லாருமே புண்பட்டு நிக்குதோ, அத ஒரு நாளும் உங்களால சரி பண்ண. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி. சீதா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நினைச்சதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல குடும்பத்துக்காக செஞ்சாலும் கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. எங்க எல்லாரோட மனநிலையும் இதே மாதிரி தான் இருக்கு. நாங்கெல்லாம் யாரு? உங்க குடும்பம், உங்க பேச்சு கேட்டு தட்டாம நடந்த குடும்பம், உங்க மேல மிகப்பெரிய மரியாதையை வச்சிருந்த குடும்பம், நீங்க என்ன சொன்னாலும் நம்பின குடும்பம். இந்த நம்பிக்கைய, இந்த மரியாதைய ஒட்டு மொத்தமா இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. இப்படி மொத்த பேரையும் அழ வச்சு பாக்குதீங்களே, இதுக்கு பேர் தான் நல்லதா? அந்த மாதிரி ஒரு நல்லது இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்ல. உங்க மேல எப்பவுமே எனக்கு மரியாதை இருந்திருக்கு சித்தி. சில நேரம் கோபம் வரும், சில நேரம் வருத்தம் வரும். முதல் தடவையா உங்களை நினைக்க எனக்கு கேவலமா இருக்கு. இதுக்கு நீங்க நிஜமாவே ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.